இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் சொல்லுங்க. இப்ப போலீஸ் இங்க இருந்து கிளம்புறாங்களா பாரு. உங்களுக்கு மீனுனா ரொம்ப பிடிக்குமா? ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ, அப்படியா? கேன்சல் ஆயிடுச்சா? சரி, ஓகே. என்னாச்சு? மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சா? ஏன், எதனால? தெரியல. சரி, நான் நம்ம டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சொல்லுங்க மேடம். மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சா? நீங்க எல்லாரும் கிளம்புங்க, நாங்களும் கிளம்புறோம். ஓகே மேடம், நாங்க கிளம்புறோம். காய்ஸ், மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சா? மேடம் நம்மளை கிளம்ப சொன்னாங்க. ஸோ எல்லாரும் நம்ம ஆஃபீஸில் மீட் பண்ணிக்கலாம். ஓகே, போங்க. வா. நான் சொன்ன மாதிரி போலீஸ் போயிட்டாங்க. என்னென்ன சொல்றீங்க? வெளியே போலீஸ் நினைச்சா? அண்ணே போயிட்டாங்களாண்ணே? அண்ணே ஏன் போனாங்க? அதான் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுல்ல. அண்ணே அது அவனுங்களுக்கு எப்படின்னா தெரியும்? அதான் நானும் சொல்லிட்டேன், நீயும் சொல்லிட்டிய. என்னண்ணே ஒரே குழப்பமா இருக்கு. நாம இங்க தானே பேசிட்டு இருக்கோம். அது அங்க இருந்த போலீஸ்க்கு எப்படி தெரிஞ்சது? வேற யாரு? கபிலன் தான். வாட்? நானா? வர்மா, நான் என்ன பண்ணேன்? நீ ஒண்ணும் பண்ணல கபிலா. ஆனா வர பிரச்சனை எல்லாம் உன்னாலதானே வந்து சேருது. வர்மா, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னோட சிச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருது. சில நேரத்துல என் சிச்சுவேஷனும் அப்படி அமைஞ்சிரும். எப்படி? ஏ ஏ வர்மா, என்ன? ஏ ஏ வர்மா, கண்ணை இறக்கு. இறக்கு வர்மா. என்ன பண்ற நீ? வர்மா, இறக்கு வர்மா. என்ன வர்மா பண்ற? வர்மா, என்ன ஒண்ணும் பண்ணிடாத, இறக்கு. அண்ணே, இந்த பெரிய இடத்து பசங்களை கூட வச்சிருந்தாலே இதான பிரச்சனை. அதனால டேய் 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 டேய், நேரம் பார்த்து கோத்து விடுறியா? டேய், நானாடா மாட்டி விடுறேன்? என்ன மீறி ஒண்ணு நடக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? டேய் 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 டேய், ப்ரூஸ்லி. வர்மா ப்ளீஸ், வர்மா ப்ளீஸ் 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 ப்ளீஸ். வர்மா, உன் காலில் வேணாலும் விடுறேன் வர்மா, ப்ளீஸ் ப்ளீஸ். அண்ணே எதுக்கு நான் யோசிச்சுக்கிட்டு முச்சு உண்ண? வர்மா வேணாம் வர்மா, முடிச்சுட்டா போச்சு. சொன்னா கேளு. கொஞ்ச நாளாவே எனக்கு டவுட் இருந்துச்சு. இவனாலதான் போலீஸுக்கு நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் தெரியுதுன்னு இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் பண்ண. டேய் எதடா எர்ரா, அத ஓபன் பண்ணு. Open it. Bug. It's a bug. சைரன் மாதிரி இவனை கூடவே வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தா இவனை வச்சு போலீஸ் என்ன பிடிச்சிருப்பாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதுக்காக இத்தனை வருஷம் கூடவே இருந்தா போடுவியா? போடுவேன் போடுவேன் போடுவேன். டேய், வர வர நீயும் நான் சொல்றத கேட்காம நீயா ஒண்ணு பண்ணிக்கிட்டு ஓவரா முரண்டு பிடிச்சிட்டு இருக்க. எல்லாமே ஒரு லிமிட் வரைக்கும் தான். அது தாண்டிச்சு பார்த்தல, this is what will happen. இல்ல 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 வர்மா, நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீ சொல்றத கேட்டு கரெக்டா நடந்துக்கிறேன். நடக்கணும் இல்ல? டேய், ஒன்ன மட்டும் இல்லடா,
உன் முன்னாடியே உன் மொத்த குடும்பத்தையும் ஏன் உங்க அக்கா உன் பொண்டாட்டி எல்லாரையும் சேர்த்து போட்டு தள்ளுவேன். கடைசி ஒண்ணு கொல்லுவேன். ஒரு விஷயத்த சீக்கிரட்டா பண்றதா இருந்தா உங்களுக்கு யாராவது அதை பத்தி சொன்னாலோ இல்ல பேசினாலோ தான் ஞாபகத்துக்கு வரும். இல்ல நான் வேணா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இன்னைக்கு நான் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க எல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க இல்லையா? நான் தான் உங்களை அப்படி நம்ப வச்ச ஏடி. ஆனா உண்மை என்னன்னா, நான் பிளான் பண்ண மீட்டிங் எங்க நடக்க இருந்ததோ எப்ப நடக்க இருந்ததோ எல்லாமே பக்காவா நடந்து முடிஞ்சிருச்சு. சீக்ரெட்னா இப்படிதான் இருக்கணும். இத நான் சொல்லிதானே உங்களுக்கு இப்ப தெரியுது. அது உனக்கு மட்டும் இல்ல, என் கூட இருக்கிறவனுக்கு இப்பதான் தெரியும். என்னுடைய டீலிங்லாம் சூப்பரா நல்லபடியா முடிஞ்சது. புதுசா சரக்க இம்போர்ட் பண்ணிருக்கேன். முடிஞ்சா அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கிட்டி. ஐ மீன் ஏடி. ஏடி, I am going to burn the bug along with the body. யாரோட ஏர்போர்ட்ஸ் இது? இப்ப என்னதான் பண்றது? இப்படி அசால்ட்டா இருந்திருக்கும். என்ன இதுல வாய்ஸ் கேக்குது? இதை யோசிக்காம நாம வர பேசி தொலைச்சிட்டோம். ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. சிவா அண்ணனும் அண்ணியும் அவங்க ரூம்ல பேசுறது இதுல கேக்குது. அப்போ அவங்க ரூம்ல இல்லாத நேரமா பார்த்து அவங்க ரூம்ல அவங்களுக்கே தெரியாம யாரோ மைக் வச்சிருக்காங்க. அக்கா அக்கா, என்ன என்ன இங்க விஷயம்? பாருங்க, சிவா அண்ணன் ரூம்ல யாரோ மைக் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க பேசிட்டு இருக்கறத ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஏய், கண்டிப்பா சந்தர்ப்பம் வரப்ப நான் இப்படி நடந்துக்கிட்டதுக்கு அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்க தான் போறேன். சிவா, அயலி, இங்க வாங்க. என்னாச்சு? அக்கா நம்ம ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க. தெரியலையே. வாங்க போய் பார்க்கலாம்.